ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கிய நல்ல தெய்வம், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக உன்னையும் என்னையும் அறிந்தெடுத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ என் தாசன் என்று நம்மை அழைக்கின்றதான அந்த வேளையிலே நான் உன்னை உருவாக்கினேன். மறுபடியும் சொல்றார், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்களுக்கு மட்டும் சொல்ல தாசன் என்று சொல்கிறதானது பொதுவாக ஆண்களையும் பெண்களையும் என்று சகோதர சகோதரி என்று அனைவருமாக ஒரு வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னால் நான் தானே உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே, நான் தானே உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை எப்படி மறப்பேன்? உருவாக்கின நான் உன்னை மறந்து விடுவேனோ? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டுடைய பார்வையிலேயே இருக்கிறோம், அவருடைய சிந்தனையிலேயே இருக்கிறோம், அவருடைய நினைவிலேயே நாம் இருக்கிறோம். நாம் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நினைத்தருள் என்றதான தெய்வம், நினைத்து அருளிய தெய்வம், நம்மை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம். நாமும் ஆண்டவருடைய கரங்களின் கீழே, அவருடைய சிறைகளின் கீழே மூடி மறைத்து பாதுகாக்கப்பட்டு அவருடைய கரங்களின் கீழே நாம் வழிநடத்தப்படணும். ஆண்டவர் என்றும் நான் உன்னை மறப்பதில்லை என்று பாருங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். மறந்ததில்லை சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உருவாக்கினேன்பா, நான் தான் உருவாக்கினேன். எப்போதும் நிர்மூலமாக நடப்பது மாட்டுடைய சுத்த கிருபை. இந்த நாளிலே, இந்த 5ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையிலே இந்த இடத்துல முழங்கால் வழியின் நாளில் அமர்ந்திருப்பது ஆண்டுடைய சித்தம், அவருடைய உருவாக்கம். நாம் அவராலே உருவானோம். நாம் ஹல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்பு நாம், நம்முடைய சிருஷ்டிகர் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உருவாக்கினேன். அவரை நம்மை உருவாக்கிய தெய்வம். இந்த மாதம் இருந்தோம். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்படாத, எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் அதிர்ச்சி அடையாத. உன்னையும் என்னை உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிவார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அவர் என்று சொன்ன தெய்வம். அவர் ஒரு நொடி பொழுது நம்மை மறந்தாலும் நாம் காணாமல் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பார்வையில் அவருடைய நிழலாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த சோதனைகள், எந்த வேதனைகள், எந்த பலவீனங்கள், எந்த விதமான வருத்தங்கள் உனக்கு இருந்தாலும் எந்த கவலைப்படாத. என்று சொன்னால் அவர் உன்னை, நான் உன்னை என்ன போட்டுக்கிறாருங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். கேட்பவர்களை கொடுக்கிறதானது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவன். கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிற இஸ்ரவேலே, கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரிடத்திலே கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். என்று சொன்னால் நான் உன்னை உருவாக்கினேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, ஆண்டவரை நினை, ஆண்டவரை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ நான் மறக்கப்படுவதில்லை. மறக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவருக்குள்ளாக பக்தி வைராக்கியத்தில் கடந்து செல்லுங்கள். கடந்து செல்லும் பாதைகள் எப்படி வேணுமானு இருக்கட்டும். ஆண்டவருடைய நினைவிலே, ஆண்டவருடைய பார்வையிலே நாம் இருப்போமே என்றால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா.